ஒரு நாள் தைப்பூச விரதம் இப்படி இருந்து பாருங்க. பொதுவாகவே தைப்பூசனா 48 நாள், 11 நாள், 7 நாள், 3 நாள்னு கணக்கு வச்சு இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி எத்தனை நாள் இருக்கோன்றது கணக்கு கிடையாது, எப்படி இருக்கோன்றதான் கணக்கு. இந்த ஒரு நாள் நீங்கள் இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் நீங்கள் விரதம்ன்றதுக்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். பூசை அன்னைக்கு முருகன் கிட்ட நம்ம வேண்டது எந்த ஒரு விஷயமே நடக்காமல் போனதுக்கான சரித்திரமே கிடையாது. ஸோ பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வருது. நீங்கள் விரதம் ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நைட்டே நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு பழம் சாப்பிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு 11 ரூபா காணிக்கை எடுத்து வச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன விரதம் இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு முருகனுக்கோ இல்லை வேல் வச்சு கும்புறீங்களோ, வேலுக்கு கண்டிப்பாக பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புண்ணியம் பண்ணவங்க மட்டும்தான் வேலுக்கு அபிஷேகம் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சட்கோண தீபம் ஏற்றணும், சட்கோண வடிவில் கோலம் போட்டு 6 அகல் விளக்கு அப்படி இல்லைன்னா வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் இந்த மாதிரி